இதுல வந்து நான் ஒரு சில விஷயங்களை நான் வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதாவது வேங்கை வயல்ல மலம் கலந்தவர்களை இதுவரை பிடிக்க துப்பில்ல. கள்ளச்சாராய மரணம் கொத்து கொத்து கொத்தாக மரணித்தார்கள். அதை பற்றி இங்க யாரும் பெருசா பேசல. போதைப் பொருள் மூலமாக ஜாஃபர் சாதிக் திமுகவின் அயலக அணி செயலாளராக மாவட்ட செயலாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் 20,000 கோடி அளவுக்கு போதைப் பொருளை தமிழ்நாட்டை உழவு விட்டுருக்கிறாரு. அதில் திமுக கட்சியை சேர்ந்தவங்க திரைத்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் பங்கு பெற்றிருக்காங்க. அதை பற்றி இங்க எல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. தினந்தர கொலை, எங்க பார்த்தாலும் கொலை. அரசியல் கட்சிகள் சேர்ந்தவங்க கொலை செய்யப்படுறாங்க, ஏழைகள் கொலை செய்யப்படுறாங்க, இளைஞர்கள் கொலை செய்யப்படுறாங்க, எங்க பார்த்தாலும் கொலை. கடந்த 2 மாதங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்துள்ளதாக நம்ம செய்தியில் பார்க்கலாம். இன்னைக்கு கூட 4 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுல ஒருவர் நம்முடைய பாஜக கட்சியின் நிர்வாகி ஒருத்தரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஐ திங்க் கடலூர்ல. எங்க பார்த்தாலும் கொலை. தமிழகம் கொலை நகரமாக மாறி வந்து கொண்டே இருக்கிறது. அது மாதிரி பெண்களுக்கு வந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு சிசிடிவில நம்ம பார்க்குறோம், ஒரு பொண்ணு நடந்துட்டு போனா அந்த பொண்ணை நடு ரோட்லயே பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க. பாதுகாப்புங்கிறது கிடையாது. ஆனா நான் வந்து சர்வாதிகாரி, எந்த கொம்பனாலும் என்னுடைய அரசை வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் சொல்றாரு. ஆனா தினம் அல்லல்களும் அவலங்களும் சோகங்களும் வருத்தத்தோடு தான் நம்முடைய தமிழக மக்கள் நாட்களை கழிக்கிறார்கள் என்பதற்கு ஆயிரம் செய்திகளை உதாரணமாக சொல்லலாம். 40க்கு 40 நாடு 40 சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பீகாருக்கு 15,000 கொடுத்துட்டாங்க, ஆந்திராவுக்கு 25,000 கொடுத்துறாங்க குற்றம் சொல்றாங்களே. இன்னைக்கு 40 சீட் வாங்கின 40 நாடாளுமன்ற எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் போய் பெஞ்சை தைக்கிறத தவிர அவங்க வாங்கிட்டு வர வேண்டியதானே? ஒரு 10,000 கோடி 20,000 கோடி வாங்கிட்டு வர வேண்டியதானே? எதற்கும் அவர்களுக்கு திறமையும் கிடையாது. சும்மா பொய் சொல்லணும், மற்ற மாநிலங்களை தூண்டி விடணும். இது பற்ற ஒரு தரம் தாழ்ந்த அரசியலை தான் செய்து கொண்டிருக்காங்க. நம்முடைய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பேரே சொல்லல, தமிழ்நாட்டுக்கு நிதியே ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முக்கால அழுது வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்களை பேசவே விடாம இந்த 27 கட்சி கூட்டணி 233 தொகுதிகளை பெற்ற 27 கட்சி கூட்டணி ஒற்றை கட்சியாக 240 தொகுதிகளை வென்று ஆட்சி அமைத்துள்ள அந்த ஆட்சியின் நாயகன் பிரதமர் மோடி அவர்களை பேச விடாமல் ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி அவருக்கு பாதுகாப்பு கிடைக்குமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தும் வண்ண விதமாக அங்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்தையும் பிரச்சனையும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்க நம்முடைய பாரத பிரதமர் அவர்களோ நம்முடைய நிதியமைச்சர் மூலமாக இன்று நம்முடைய தேசத்திற்கு 48,20,512 கோடி ரூபாய் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் இத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு பேரை சொல்லலன்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தர் அழுதுட்டு இருக்கிறாரு. சரி, நமக்கு என்னென்ன நம்ம தேசத்துக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். அதாவது 8.6 லட்சம் கோடி பேருக்கு வந்து வரி சலுகை கொடுத்திருக்காங்க. அதுல 4 கோடி பேர் சம்பளதாரர்கள். சொந்த வீட்டு கனவோட இருக்கிறவங்களுக்கு 10 லட்சம் கோடி பேருக்கு சொந்த வீடு கனவு நனவாக்குறதுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 3 கோடி வீடுகள்ல 1 கோடி வீடுகள் நகர்ப்புறத்துக்காக இன்னைக்கு வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 3 புற்றுநோய் மருந்துகள் வாங்குறதுக்காக அவங்க வந்து சுங்க வரியை வந்து ரத்து பண்ணிருக்காங்க. மருத்துவ உபகரணங்கள் வாங்குறதுக்கும் அந்த வரியை வந்து ரத்து பண்ணிருக்காங்க. அடுத்ததாக இளைஞர்கள் மேம்பாட்டுக்காக 2 லட்சம் கோடி. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வேலை வாய்ப்புக்கும் சரி, அவங்களுடைய திறனை மேம்படுத்துவதற்கும் சரி, அவங்களுக்கு ஐஐடி கிட்டத்தட்ட 300 நாடு முழுவதும் 1000 ஐஐடியை துவங்குறதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஒரு நிறுவனத்தில் அவங்க வேலைக்கு செஞ்சா 5,000 ரூபாய் ஸ்டைஃபண்டோட அவங்க வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி 1 வருஷத்துக்கு பெறலாம். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இபிஎஃப்ல, அதாவது இந்த இபிஎஃப் திட்டத்தில் அவங்க சேர்ந்தாங்கன்னா மாசம் 5,000 ரூபாய் வரை முதல் 3 மாசத்துக்கு 15,000 ரூபாய் வரை அவங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 3 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. முத்ரா கடன் தொகையை கடந்த முறை 10 லட்சம் கோடி 10 லட்சம் கொடுத்ததை இந்த முறை பாத்தீங்கன்னா 20 லட்சமாக உயர்த்தி கொடுத்திருக்காங்க. அது தவிர நகர்ப்புற மேம்பாட்டிற்கு, ஊரக வளர்ச்சிக்கு, விவசாயத்திற்கு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல 1 கோடி விவசாயிகள் இயற்கை விவசாயத்திற்கு மாறுவதற்காக அவங்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்க போறாங்க. 66,000 கோடி ரூபாய் அளவுக்கு மீன் பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க.
இது மாதிரி குடிநீர் திட்டம், கழிவுநீர் திட்டம். இது தவிர நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய ரயில்வே துறைக்கு சாலை மேம்பாட்டுக்கெல்லாம் நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா கடந்த யூபி ஆட்சியில பாத்தீங்கன்னா மொத்தமே 636 கோடி ரூபாய் தான் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஆனா இதே நம்முடைய மத்திய அரசு பாஜக அரசு பாத்தீங்கன்னா அதற்கு 8 மடங்கு அதிகமாக கிட்டத்தட்ட 3356 கோடி ரூபாய் 7 மடங்கு அதிகமாக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நம்முடைய சென்னை மாநகரிலே இருக்கிற 3 நாடாளுமன்ற தொகுதியிலே பாத்தீங்கன்னா அதிக அளவில் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய பாஜக பெற்றது எந்த நாடாளுமன்ற தொகுதி என்றால் அது மத்திய சென்னை தான். அந்த மத்திய சென்னை மக்களுக்காக இவ்வளவு வாக்குகளை அள்ளித்தந்த மக்களுக்காகவும் இவ்வளவு வாக்குகளை பெற உழைத்த நம்முடைய பாஜக தொண்டர்களுக்காகவும் மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறிக்கொள்கின்றேன். ஆனா என்னதான் சொன்னாலும் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு மத்தியில் பாஜக தான் ஆட்சி அமைக்க போகிறது. 2026 தமிழகத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் தான் முதல்வராக போகிறார் என்பது சத்தியம். இது நிச்சயம். நன்றி. அடுத்ததாக பட்ஜெட் குறித்தான ஒரே ஒரு வார்த்தையையும் அதற்கான விளக்கத்தையும் மட்டும் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த வார்த்தை எம்ப்ளாய்மெண்ட். இதுதான் இந்த பட்ஜெட். இதை உடனே நீங்க தப்பா அந்த டெவலப்மெண்ட் அப்படி நினைச்சிடாதீங்க. அது உண்மை இல்லை. இது உண்மையான வார்த்தை, உண்மையான அக்கறையோட கொண்டு வந்த வார்த்தை. அவங்க சொன்ன டெவலப்மெண்ட் மு.க. ஸ்டாலின் சொன்னது சும்மா ஒரு வசனம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மத்திய நிதி அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த எம்ப்ளாய்மெண்ட் என்பது இந்த நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான வார்த்தை. இந்த எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற ஆங்கில வார்த்தையில பாத்தீங்கன்னா 10 எழுத்து இருக்கும். EMPLOYMENT 10 வார்த்தை. E அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷன், வேலை வாய்ப்பு மற்றும் கல்விக்கான பட்ஜெட். இந்த பட்ஜெட் யாருக்கான வேலை வாய்ப்பு, யாருக்கான கல்வி? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை தமிழகத்தையும் சார்ந்த எல்லோருக்குமான வேலை வாய்ப்பு மற்றும் கல்விக்கான பட்ஜெட். அடுத்தது எம், ஈக்கு அடுத்தது எம். எம்னா மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கத்திற்கான பட்ஜெட். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட். EM முடிஞ்சு Pனா ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. நாட்டில் எல்லா துறையோட உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் அதிகப்படுத்தக்கூடிய பட்ஜெட். EMP. அடுத்தது Lனா லேண்ட், இந்த மண்ணுக்கான பட்ஜெட். இந்த மண்ணுங்கிறது ஒட்டுமொத்த பாரத தேசம் தமிழகத்தை சேர்த்து. அடுத்தது ஓனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த நாட்டில் பல்வேறு துறைகள் உண்டு, பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்றன, பல்வேறு மக்கள் இருக்கிறோம். இவங்க எல்லாருக்குமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய பட்ஜெட் இந்த பட்ஜெட். அடுத்தது ஒய்னா யூத், இளைஞர்களுக்கான பட்ஜெட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகத்திலேயே அதிகப்படியான இளைஞர்களை, கிட்டத்தட்ட நம்ம நாட்டோட மக்கள் தொகையில 65% மக்கள் தொகை இளைஞர்கள். அந்த இளைஞர்களுக்கான பட்ஜெட். அடுத்தது ஒரு எம்னா MSME, குறு சிறு நடுத்தர தொழில்களோட வளர்ச்சிக்கான பட்ஜெட். ஏன் அதற்கான பட்ஜெட்னா நாட்டுல விவசாயம் மற்றும் அது சார்ந்த தொழில்துறையில் தான் அதிகமா வேலை வாய்ப்பு கொடுக்குது. அதற்கு அடுத்தாப்புல இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் இருக்குல்ல, இதுல தான் அதிகப்படியான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதனால இந்த MSMEக்கான பட்ஜெட். அடுத்தது ஒரு வருது, எனர்ஜி செக்யூரிட்டிக்கான பட்ஜெட். இன்னைக்கு இந்த எரிசக்தின்னு சொல்றோம்ல, அது அதிகமா பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அது இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு, எவ்வளவு மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு நீங்க எரிசக்தியை பயன்படுத்தலனா நாடு அடுத்த கட்டத்துக்கு வளர முடியாது. அதனால தான் அந்த அடுத்ததா ஒரு N வருது, நியூ ஜெனரேஷன் ஆர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரிஃபார்ம்ஸ். இந்த ரிஃபார்ம் இருக்குல்ல, சீர்திருத்தம் இருக்குல்ல, வழக்கமா செய்யற மாதிரி செஞ்சிட்டு இருக்க முடியாது. அப்படி இருந்தா நாடு வந்துட்டு வேகமா வளர முடியாது. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, அதுக்கு சமமா பாரத நாடை கொண்டு வரணும்னா நாம எதை ஃபாலோ பண்ணணும்னா இந்த நியூ ஆர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரிஃபார்மை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்றதுக்கான அந்த சீர்திருத்தத்துக்கான பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட்.
நிறைவா டி வருது, டெக்னாலஜி. விவசாயம் முதற்கொண்டு விஞ்ஞானம் வரை எல்லா விஷயத்திலையும் நாம டெக்னாலஜியை, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். இந்த 10 முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த பட்ஜெட். அதனால தான் இது எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அறிவுறுத்தின்படி நம்ம நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 10ஐயும் ஒவ்வொரு மாநிலமும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி சிறப்பாக பயன்படுத்தும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவும் வளரும். ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர்கிறது என்றால் தமிழகமும் தமிழர்களும் சேர்த்தே தான் வளர்கிறார்கள். இந்த பட்ஜெட் நமக்கும் சேர்த்து ஒட்டுமொத்த நாட்டுக்கான பட்ஜெட். இதை வரவேற்போம். இந்த நல்ல பட்ஜெட்டை குறித்த நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.